வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆடி மாசத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை முழுமையா அடையும்னே சொல்லலாம். அதே மாதிரி தீராத நோய்களால அவதிப்பட்டுகிட்டு இருக்கிறவங்க தவறாம இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம ஆடி மாசத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை. ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது, சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அதுலயும் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இது எல்லாமே நமக்கு கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். விசேஷமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவா மற்ற நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளை காட்டிலும் இந்த ஆடி மாசத்துல செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். அதுவும் ஆடி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இன்னமுமே விசேஷமானதுன்னு சொல்லலாம். பொதுவா இந்த செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். இந்த அங்காரகனோட அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி நோய்கள் நம்ம பக்கத்துல கூட வராது. வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்காது. அதே மாதிரி சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் நமக்கு வேணும்னா இந்த அங்காரகனோட அருள் கட்டாயமா நமக்கு தேவைப்படும். இப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா அங்காரகன் மற்றும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் மட்டும் இல்லாம துர்க்கையம்மனோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் தடைகளையும் நீக்கிறதுக்கு துர்க்கையம்மனோட அருள் கட்டாயமா நமக்கு தேவைப்படும். இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே பெண் தெய்வங்களோட வழிபாட்டுக்கு உகந்த மாசம். இந்த மாசத்துல பெண் தெய்வங்களை, சக்தி தெய்வங்களை நாம வழிபாடு செய்யும் போது நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில துர்க்கையம்மனோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, அதுவும் ஆடி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. சரி, இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதாவது இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை. அதுலயும் நிறைய பேருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையா இந்த கடன் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் அது ₹1 கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு முழுமையா அடையும். அடுத்ததா நோய்கள். இன்னைக்கு இந்த கடன் பிரச்சனைய கூட நம்ம எப்படியாவது சமாளிச்சு அதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஆனா நமக்கு இந்த நோய் வந்துட்டா அதுல இருந்து நாம வெளியில வர்றது கஷ்டம். இப்படிப்பட்ட நோய்கள் கூட இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செய்யும் போது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா சொந்த வீடு. இந்த சொந்த வீடு வாங்குறதுங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கனவாவே இருக்கு. இப்படிப்பட்ட உங்களுடைய கனவையும் நிஜமாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதே மாதிரி வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை தவறாம நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா உடனடியா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே கண்கூடா பாப்பீங்க. இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு பார்த்தோம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே நமக்கு தேவை கிடையாது. எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். ஏன்னா இந்த சிகப்பு நிறம் முருகப்பெருமானுக்கும் உகந்தது, துர்க்கையம்மனுக்கும் உகந்தது. அங்காரகனுக்குரிய நிறம் இந்த சிகப்பு. அதனால இன்னைக்கு சிகப்பு நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். நீங்க இந்த பரிகாரத்தை உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம். அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய
வரக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அடுத்ததா இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி எத்தனை முறை வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு 3 பெஸ்டான டைமிங்ஸ சொல்றேன். இந்த 3 டைம்லயுமே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு. நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு. இந்த 2 நேரத்திலையும் மறக்காம இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்ததா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்க, மத்தியானம் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. நைட்டு வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்திலையும் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையையும் தீர்த்து வைக்கும், நோய்களையும் தீர்த்து வைக்கும். அதே மாதிரி நிலம், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் படிப்படியா குறைக்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 69 69. இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பரை 69 69ன்னு சொல்லி நீங்க உச்சரிக்க கூடாது. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் சொல்லணும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் துர்க்கையம்மன் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு இருக்கக்கூடிய பகுதியில, வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல, இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன், அந்த இடத்துல இந்த 69ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு உங்களுக்கு கடன் தீரணும்னா கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நோய்கள் குறையணும்னு நினைக்கிறவங்க நோய்கள் குறையணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா இந்த 1 நிமிஷத்தை நீங்க முழு நம்பிக்கையோட ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இப்போ இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். ஏற்கனவே மணிக்கட்டு பகுதியில வேற ஏதாவது ஏஞ்சல் நம்பரையோ ஹீலிங் கோடையோ நீங்க எழுதி வச்சிருக்கீங்கன்னா அது கூட சேர்த்து இந்த நம்பரையும் எழுத வேண்டாம். இந்த ஏஞ்சல் நம்பரை கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி நீங்க எழுதிக்கோங்க. இதை மட்டும் கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எப்ப அழிக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க. இது உங்க விருப்பம் தான். நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா திரும்பியும் இப்ப நான் சொன்ன மாதிரி எழுதி வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்களே வாஷ் பண்ணிட்டு திருப்பியும் எழுதி வைக்கலாம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.